எந்த வழியை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த வழியிலேருந்து வந்துட்டு தான் இருக்குது பணம். ஆனால் இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா கும்ஃபு கராத்தெல்லாம் போட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி பேக்கில் ரோஸ் அடிக்கிறாங்க. இவங்க எந்த அளவுக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்கி அன்பை கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு சுயநலமாகவும் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய ஹாப்பினஸ் தான் ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு. நான் சந்தோஷமா இருந்தா எல்லாரையும் சந்தோஷமா வச்சுப்பேன், ஜாலியா வச்சுப்பேன். நானே அழுதுட்டு இருக்கேன், உங்களுக்கு எனக்கு சந்தோஷம், ஓடி போங்க அப்படின்னு, நீங்களா சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. ஸோ மகர ராசி எந்த விஷயங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும்னா இவங்களை தேடி வர வாய்ப்புகள், அதுவும் மாற்றம். ஒரு விஷயம் சேஞ்சஸ் நடக்குதுன்னா அதில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். நல்லா இருக்குது இந்த சேஞ்சஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று நடந்தது, அது அந்தளவுக்கு நல்லா இல்லை, இப்போ ஒன்று நடக்குது, சூப்பராக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதில் தான் அலர்ட்டாக இருக்கும். மகர ராசி என்பர்கள்மா, மகர ராசி என்பர்களுக்கு அடுத்த 90 நாட்கள்ல இந்த ஒரு விஷயம் கட்டாயம் நடந்தே தீரும் அப்படின்னா என்ன விஷயம் நடக்கும்? ஸோ மகர ராசி, என்னடா வாழ்க்கை ஒரே மாதிரி போயிட்டு இருக்கேன், வேற மாதிரி போகலையே, நம்மளும் ஏதோ போறோம் வரோம் என்னோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்த கட்டத்தை நோக்கி போகலையே அப்படின்லாம் இருந்தாங்கன்னா ஸோ அடுத்த 90 நாட்கள்ல அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாங்க. இமோஷ்னலி அடுத்த கட்டத்தை நோக்கி. சில பேர் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கும், ரொம்ப அடி வாங்கியிருப்பாங்க, வேற வழியே இல்லைன்ற மாதிரிலாம் இருப்பாங்க, அதுல இருந்து ஒரு டைவர்ஷன் கிடைக்கும் அவங்களுக்குலாம். ஸோ மற்றவங்களுக்குலாம் நெக்ஸ்ட் லெவல் போவாங்க, அவங்கள செய்யக்கூடிய விஷயங்கள் துறைகள்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க. அப்போ உங்களுக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்கு அப்படின்றது தெரிய வரும் அடுத்த 90 நாட்கள்ல. ஓகே, சூப்பர். ஸோ மகர ராசி என்பவர்களுக்கு பணம் வருமா? அப்படி வந்ததுன்னா எந்த வழியில எல்லாம் பணம் வரும்? ஸோ மகர ராசிக்கு எந்த வழியிலலாம் பணம் வரும், எந்த வழியில பணம் வரும் அப்படின்றத பார்க்கும்போது ஆக்சுவலாக இவங்களுக்கு எந்த வழியை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த வழியிலேருந்து வந்துட்டு தான் இருக்குது பணம். ஆனால் இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா கும்ஃபு கராத்தெல்லாம் போட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி பேக்கில் ரோஸ் அடிக்கிறாங்க. அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கு, ஒரு நல்ல வேலையில் இருக்கிறாங்க, அது நல்ல சேலரி இருக்கு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஷாப் நடத்துகிறாங்க, நல்ல வருமானம் இருக்கு. இவங்களுடைய டவுட்டு, இது காலத்துக்கும் இது வருமா, இல்லை இது கம்மியா நம்மளுக்கு தான் கம்மியா இருக்குதா, அதிகமா எப்போ வரும் இப்படின்னு அவங்களே யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இதை கோட்டை விட்டுருவாங்க, செய்யக்கூடிய வேலையில கோட்டை விட்டுருவாங்க. அப்ப அடுத்த மாசம் பார்க்கும்போது இதை விட அது கம்மியா தான் இருக்கும். இந்த வருமானத்தை விட அது கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இவங்க ஃபோக்கஸ்டா இல்ல. ஆனா அவங்களுக்கு அது தெரியாது, நம்ம ஃபோக்கஸ்டா இல்ல, கன்ஃபியூஸ் ஆயிட்டோம், நம்ம வேலையை சரியா பண்ணல அப்படின்னு தெரியாது. ஸோ இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அடுத்த 90 டேஸும் அதான் நடக்கும். அதனால ஒரே ஃபோக்கஸ்டா இருக்கிறாங்கன்னா இந்த வருமானம் நம்மளுக்கு சரியான வருமானம், இதை தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னும் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா போகும். இல்ல இது சரியில்லை, நான் முயன்றால் முடியாதது ஒண்ணும் இல்லை, அட்டப்புடன் எதனா பண்றேன்னு சொல்லிட்டு போய் வர வருமானத்தை ஸ்டாப் பண்ணி பின்னாடி அடிச்சிடுவாங்க. அதனால கிளியர் விஷன் அண்ட் அவங்களுடைய கான்ஃபிடென்ட், அவங்களுடைய கன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்கிற கன்ஃபர்மேஷன், இதுதான் வருமானம் வரக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ மகர ராசி என்பவர்கள் இந்த 90 நாட்கள்ல எந்த ஒரு விஷயத்த மாத்திக்கவே கூடாது. ஸோ மகர ராசி எந்த ஒரு விஷயத்த மாத்திக்கவே கூடாது அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே கருணை கடலா இருப்பாங்க, ரொம்ப கருணை மிக்கவங்களா இருப்பாங்க. நிறைய பேருக்கு ஒரு பணம் ரீதியா பொருள் ரீதியா உதவி செய்யலனா கூட ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லுவாங்க, அப்படியே அரவணைப்பை கொடுத்து தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க. இது வேலை வாங்குறதுக்காக மட்டும் இல்ல, உண்மையா அவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தட்டி கொடுப்பாங்க. ஸோ அன்பானவங்களா இருப்பாங்க. அந்த விஷயத்த கிவ் அப் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அவங்க நேச்சர் என்னவோ அப்படியே இருந்தணும், எந்த ஒரு விஷயத்த மாத்திக்கணும். ஸோ மகர ராசி எந்த ஒரு விஷயத்த மாத்திக்கணும் அப்படின்ற போது இவங்க எந்த அளவுக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்கி அன்பை கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு சுயநலமாகவும் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய ஹாப்பினஸ் தான் ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு. இப்போ எப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நான் சந்தோஷமா இருந்தா எல்லாரையும் சந்தோஷமா வச்சுப்பேன், ஜாலியா வச்சுப்பேன். நானே அழுதுட்டு இருக்கேன், உங்களுக்கு எனக்கு சந்தோஷம், ஓடி போங்க அப்படின்னு, நீங்களா சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. அந்த விஷயம் தான் இவங்க பண்ணுவாங்க. அது மாத்திக்கணும் அப்படின்னு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ மகர ராசி என்பவர்கள் அடுத்த 90 நாட்கள் எந்த விஷயத்துல ரொம்ப அலர்ட்டா இருக்கு? ஸோ மகர ராசி எந்த விஷயங்கள் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்னா இவங்களை தேடி வர வாய்ப்புகள், அதுவும் மாற்றம். ஒரு விஷயம் சேஞ்சஸ் நடக்குதுன்னா அதுல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். நல்லா இருக்கு இந்த சேஞ்சஸ், ரொம்ப ஹாப்பியா இருக்கு,
ஃபர்ஸ்ட் ஒன்று நடந்தது, அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை, இப்போ ஒண்ணு நடக்குது, சூப்பரா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதுல தான் அலர்ட்டா இருக்கணும். ஓகே. ஸோ வர்றது சந்தோஷத்தோட வராது, அதோட பெரிய பிரச்சனையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு வரும். ஓகே. அதனால சேஞ்சஸை பார்த்து, இந்த 90 நாளுக்கு மட்டும் வரக்கூடிய சேஞ்சஸை பார்த்து கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது தான் நல்லது. ஓகே ஓகே மேம். ஓகே. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த ஒரு கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க, அது கூட ஆட் ஆன் மைலேஜாக இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நிறைய விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னா என்ன கலர்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம்? ஸோ மகர ராசிக்கான லக்கி கலர்ஸ் 90 டேஸ்க்கு என்னவா இருக்கும்னா க்ரீன், எல்லோ, பிங்க் 3 கலர்ஸை யூஸ் பண்ணலாம். ரொம்ப லக்கியானதாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த 90 நாட்களில் ஒரு வீடு இல்லைன்னா இடம் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா வாங்கலாமா வேண்டாமா? ஸோ மகர ராசி யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களால வாங்க முடியாது. உண்மையாக அதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க, அதுக்கான ப்ராசஸ் நிலுவையில் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிளான் பண்ணிட்டாங்கன்னா ப்ராசஸ் பண்ணலாம். பிளானே பண்ணாமல் இங்கே வந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இந்த 90 நாட்களில் வந்து அது எவ்வளோ தூரம் பாசிபிள் அப்படின்றது கிடையாது. ஓகே. ஆல்ரெடி ஒரு பிளான் போயிட்டு இருக்கு, ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்ற போது அடுத்த 90 நாட்கள் அது அடுத்த லெவலில் நோக்கி போகும். சூப்பர். ஸோ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா திங்க் பண்ணுறாங்க, இல்லை ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அதுக்கான காலகட்டமாக இந்த 90 நாட்கள் இருக்குமா? ஸோ மகர ராசி கண்டிப்பாக இருக்கும். பிஸ்னஸ் வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கான ஒரு சப்போர்ட் மற்றவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். அண்ட் இவங்க ஒரு ஓன் ப்ராப்பரேட்டர்ஷிப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஃப்ரீலான்சர் மாதிரியான பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, நைஸ் மேம். ஸோ இந்த 90 நாட்களில் இவங்களுடைய திருமண வாழ்க்கையிலையோ இல்லை லவ் லைஃப்லையோ இந்த மாதிரி ஒரு பர்சனை மட்டும் அலோவ் பண்ணாதீங்க, அவங்கள அலோவ் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் பிரச்சனை தான் அப்படின்னா எந்த நபரால பிரச்சனை வரும்? நியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. புதுசாக வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பழகுறாங்கன்னா உடனே அவங்க ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிறது, என்னோட லவர் அப்படி இருக்காங்க, இல்லை என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஒய்ஃப் இருந்திருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, அவங்கள பற்றி பெருமையாக பேசிட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு இன்ட்ரோ கொடுத்துட்றது. ஓகே. இன்ட்ரோ கொடுத்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கலாம் அப்படின்னு பார்க்குறது. ஆனால் இங்கே ஃபேமிலியே எல்லாம் போகன்றது தெரியாது அந்த ஃப்ரெண்டால். அதில் புது ஃப்ரெண்டெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகே மேம். ஓகே. அதாவது தானே போய் எல்லாத்தையும் கொடுத்து சரண்டர் ஆகி பிரச்சனையை எடுத்துக்காமல் இருக்கிறது மகர ராசிக்கு நல்லது. ஓகே அருமை மேம். ஸோ ஓவராலாக மகர ராசி என்பவர்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் என்ன? மகர ராசிக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன, ஸ்பெஷல் மெசேஜஸ் என்னன்னா, நல்லவனா இருக்கிறத விட வல்லவனா இரு அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் கொடுக்குறாங்க. ஸோ வந்து சூத்திரதாரியா இருக்கணும். ஓகே, கரெக்ட். அது ஒரு செஸ் கேம் மாதிரி தான் நம்மளோட லைஃப். நம்ம எப்படி முன்னேறி போகணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். பட் அந்த முன்னேற்றத்தில் ஆப்போசிஷனில் என்ன பிரச்சனை வரும்ன்றத மிஸ் பண்ணிடுவோம். அதையும் கெஸ் பண்ணி ப்ளே பண்ணுறவங்க தான் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த விஷயத்தை இவங்க கையில் எடுக்கணும். அதை எடுத்தா இவங்க ஒருத்தவங்களும் எந்தெந்த விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணணும்னு இருக்கிறாங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஆக்ஷன் வைக்கிறீங்க, அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் என்ன வரும்ன்றதை கணிச்சிட்டு ஆக்ஷன் வைங்க. அதுதான் சூத்திரதாரிகள் பண்ணுற வேலை. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸாக நடக்கும். இந்த 90 நாட்கள் அதை கடைப்பிடிச்சா நிச்சயமாக சக்ஸஸாக நடக்கும் அப்படின்றது தான் மெசேஜாக இருக்குது. நைஸ். எல்லாருக்கும் ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கை இருக்கும். என்னன்னா பரவாயில்ல நம்ம முன்னேறி தானே போறோம், நமக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது நிறைய பேருடைய அசட்டுத்தனமான நம்பிக்கை. ஸோ நம்ம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அதை சக்ஸஸோ ஃபெயிலியரோ ஆப்போசிட்ல இருந்து என்ன ரியாக்ஷன் வரும், என்ன ப்ராப்ளம் வரும்னு திங்க் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு அட்டகாசமான டைமா அடுத்த 90 நாட்கள் இருக்கும் அப்படின்னு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜை டேரட் மூலமா ஒண்டர்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்க சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மெசேஜ் எல்லாத்தையுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நல்லவனா இருக்கிறதோடைய வல்லவனா இருக்கிறது தான் வந்து ஒரு புத்திசாலியான பிள்ளைக்கு அழகு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க.